என்றைக்கும் சரி, இன்றும் சரி, 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அன்றும் இது ஒரு கபோதி மருத்துவம் தான். பொருளை பார்க்கும் வரையில், மறைவானதை அறியாத வரையில் எந்த மருத்துவமாக இருந்தாலும் சரி, பொருளை கொண்டு உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு மருத்துவமாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு இருக்கும் நிலையை மோசமாக்கக்கூடிய கெட்ட விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மருத்துவமாக அமையுமே தவிர ஒருபோதும் உங்களுடைய நன்மைகளுக்கு அது ஆகமாக என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எனக்கு மரணம் என்பது அறுதியான ஒரு இறுதி முடிவு என்பது எனக்கு தெரியுமானால் நான் நம்பிக்கை கொள்கின்றேன் என்றால், என்னுடைய நோய்களுடைய ஒட்டுமொத்த விளைச்சல் இறுதியாக நான் மரணமடைவேன். என்னை நான் அழித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் கஷ்டப்படுவதிலிருந்து அழியும் வரையில் என்னுடைய ஒரு சிங்கிள் ப்ராசஸ், ஒரு விதமான ஒரு வாழ்க்கையினுடைய இறுதி முடிவை நோக்கி நான் என்னுடைய நிலைமையில் தாழ்ந்து சென்று கொண்டிருக்கின்றேன், கஷ்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆக நோய்களிலிருந்து மரணம் ஏற்படுகின்றது. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையில் வேதனையிலும் கடைசியாக நான் மரணம் அடைகின்றேன். இதோடு என்னுடைய மருத்துவத்தினுடைய மருந்துகளுடைய கேடுகளும் அதனுடைய பக்க விளைவுகளும் சேர்ந்து இன்னும் இழிவும் வேதனையும் அடையக்கூடிய வகையில் தான் நான் மரணித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நாம் அறிய வேண்டும். உங்களுடைய உயிரை பாதுகாப்பது உணவா அல்லது மருந்தா? உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் என்பது உணவா மருந்தா? உயிருக்கு உயிரளிக்கக்கூடியது உணவா மருந்தா? டாக்டர், உணவு. இவ்வளவு அழகான அறிவு இருக்கும் பொழுது உணவுக்கு பத்தியம் போட்டுட்டு மருந்து சாப்பிடுங்க வாழலாம். 23 ஊட்டச்சத்து இருக்குது, அதை சாப்பிடுங்க. உணவுல ஒன்றும் கிடையாது. 23 விஷச்சத்துக்களா ஊட்டச்சத்துக்களா? அறிய வேண்டாம். அவ்வளவு தூரத்துக்கு சப்ளிமெண்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அறிவு இருந்தா எதுக்கு உணவு மருந்து சாப்பிட்டு போக வேண்டியதானே? பால் எதுக்கு? தண்ணி எதுக்கு? மிக்சர் சாப்பிட்டு போக வேண்டியது எது? தண்ணி. உணவை விட சப்ளிமெண்டரி ஃபுட்டு, அந்த உணவுல இல்லாததுக்கு மேல அதிகப்படியான சக்தியை கொடுக்கக்கூடிய அறிவு எனக்கு இருந்தா எதுக்கு உணவு மருந்து சாப்பிட்டு போக வேண்டியதானே? எந்த அளவுக்கு அகம்பாவம் பிடித்தவர்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். அகம்பாவம் பிடித்தவர்களோடு நமக்கு எந்த விதமான ஒட்டோ உறவோ இருக்கக்கூடாது. அப்படி இருக்குமானால் நாம் நம் இறைவன் கொடுத்த அந்த தகுதிகளை நாம் இழந்து விட்டோம். இறைவன் கொடுத்த மகத்தான அமானிதம், சிந்தித்து உணர்ந்து தெளிவுபெற்று இறைவனுக்கு நன்றியோடு வாழக்கூடிய அந்த அமானிதத்தை இழந்தோம். எனவே என்னுடைய வாழ்க்கை மனிதர்கள் பக்கம் திரும்பி, இறைவன் இருக்கின்றான் என்று கூறுகின்றீர்கள், அவன் மகா சக்தி என்று கூறுகின்றீர்கள், அவனன்றி அணுவும் அசையாது என்று கூறுகின்றீர்கள். வெறும் வாய்கள் கூறிக்கொண்டிருக்கிறே தவிர அந்த உள்ளத்தில் அவனை பற்றி எந்த விதமான அக்கறையோ சிந்தனையோ கிடையாது. இவர்கள் தான் இறைவனுக்கு கொடிய பகைவர்கள், மனிதர்களுக்கும் விரோதிகள், துரோகிகள். சிந்தித்து உணரக்கூடிய மக்களை இறைவன் ஏற்றுக்கொள்கின்றான். மிக பெரும் அமானிதம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம், அதை நீ தவறிடக்கூடாது. எதை கொண்டு வந்தாய்? பிறக்கும் பொழுது இந்த மகத்தான அமானிதத்தை கொண்டு வந்தாய், ஒருபோதும் இழக்கக்கூடாது. போகும் பொழுது அந்த அமானிதத்தை அப்படியே இறைவன் எடுத்து செல்ல வேண்டும். மறைவானதை நம்பினேன். மகத்தான உன்னுடைய பொக்கிஷத்தை தவற விடவில்லை. யார் தவறிவிட்டார்களோ, மனிதர்களுடைய அறிவை நம்பினார்களோ, இறைவனை பற்றி துச்சமாக மதித்தார்களோ, நாமெல்லாம் படித்தவர்கள் எப்பொழுது இறைவனை நம்பலாமா என்று கேட்கக்கூடிய இந்த மனிதர்களை விட்டும் நீங்கள் விலக வேண்டும். இதுவரையில் உங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்குமானால் அந்த எண்ணத்திலிருந்தும் நீங்கள் இப்பொழுது விலக வேண்டும். அந்த இருதயங்கள் பரிசுத்தமாகுவதற்காக வேண்டி, அது உங்களுடைய தேவைகளுக்கு பதில் சொல்ல வேண்டி, கேள்விகளுக்கு ஞானமிக்க பதில்களை கொண்டு உங்களை வழிநடத்த வேண்டி, நேர்வழிக்காக வேண்டி. ஆகவே நீங்கள் எங்கு திருப்பப்படுகிறீர்கள்? மனிதர்கள் பக்கமா? இல்லை, மனதின் பக்கம் திரும்புங்கள். கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய கட்டளை அந்த மனதிற்கு இருக்கின்றது. அது கலங்கப்படுத்தப்படாத வரையில் அந்த கட்டளை அது நிறைவேற்றும். கேள்வி கேட்க ஞானங்கள் பிறக்கும். கேள்வி ஞானங்களோடு விளங்குங்கள். வாழ உங்களுக்கான வழிகளை நீங்கள் வகித்துக் கொள்ளுங்கள். இது மட்டும்தான் நேர்வழி. மனிதர்களுடைய வழி முறைகளிலிருந்தும் விலகிவிடுங்கள். உங்களுடைய மனதை சார்ந்து வாடுங்கள். உள்ளம் ஒரு கோயில் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இருந்தாலும் நாம் கோயில்களையும் மசூதிகளையும் சர்ச்சுகளையும் வெளியில் கட்டிக்கொண்டு அங்குதான் கோயில் என்று நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். அங்கும் பெரும் தவறு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதர்களை நம்பினோம், சீரழிந்தோம்.
இறைவன் இருக்கின்றான் என்பதை அறிகின்றீர்கள், அவனுக்கும் நீங்கள் கற்பனையை அமைத்தீர்கள். இறைவன் வானங்களையும் பூமியையும் படைத்த இறைவனுக்கு இந்த தூசி மாதிரி இந்த பூமியில் அதற்கு காலடிக்கான இடம், அதுக்குள்ள ஒரு கட்டிடம், இதுக்குள்ள இது இறைவன் ஆலயம் சொல்றமே. கேட்டேன் நான் அவங்கள்ட்ட, ஒரு வீட்டை கட்டி கொடுத்து நான் ரோட்ல நிற்கிறேன், என்னை கவனிச்சுன்னு சொல்லி கேட்டேன் நான். இல்லை, எந்த அளவுக்கு நாம் இறைவனை இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். கோயில்களையும் மசூதிகளையும் தர்காக்களையும் சர்ச்சுகளையும் கட்டி வைத்துக் கொண்டு இது இறையில்லை என்று கூறும்பொழுது, அப்படி என்றால் இது என்ன? இங்கு எனக்கு சுகம் வேண்டும் என்று சுயம்புவாக என் இருதயத்தில் உள் ஆழத்திலிருந்து உருவாகின்றது. அதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு வழிநடத்தக்கூடியதாக இருக்கின்றது. அது இல்லாமல் நான் வாழ விரும்பவில்லை, நான் ஏன் வாடுகின்றேன் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய மனம் ஸ்தம்பித்து போகிறது. அந்த சுயம்புவாக உருவாகக்கூடிய உங்களுடைய நல்லெண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்காக அறிவிக்கப்படுகின்றதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களை வாழ வைக்கின்றேன். ஏற்றுக்கொள்ள மறுப்பீர்களானால் நான் அநியாயம் செய்யவில்லை, உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளுங்கள். மனிதர்களிடம் திரும்புங்கள். அறிவற்ற பாதையிலும் குழப்பமான பாதைகளிலும் உங்களுடைய வாழ்க்கை பெரும் கலவரத்தில் அமைந்து பசியுடனும் பயத்துடனும் பீதியுடனும் கடைசியில் இரத்தம் உறைந்து போய் மரணமடைவீர்களே, அதுவரையில் உங்களுடைய வாழ்க்கை விட்டுவிட்டேன், என்னை குறை சொல்ல வேண்டாம். இது இறைவனிடமிருந்துள்ள ஒரு நல்ல உபதேசம், எச்சரிக்கை, கடுமையான எச்சரிக்கை. உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் கோயிலாக ஆக்காத வரையில் அதில் இருக்கக்கூடிய உணர்வுகள் இறை உணர்வுகள், சுயமான சக்தி படைத்தது. அந்த சக்திக்கு நிகராக ஒரு சக்தி கிடையாது. அது உங்களை வழிநடத்தும். அந்த சக்தியை கொண்டு ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதனுடைய சூட்சுமங்கள் அவ்வளவையும் விளங்க வைக்கும். அப்படிப்பட்ட சக்தி அதை நம்புபவர்களுக்கு. உள்ளத்தை யார் கைவிட்டார்களோ பிறகு தேவாலயங்கள் என்றும் புனித தலங்கள் என்றும், மக்காவுக்கு செல்கின்றேன், மதீனாவுக்கு செல்கின்றேன், ஹஜ் செல்கின்றேன், வேளாங்கண்ணி செல்கின்றேன், திருப்பதி செல்கின்றேன், புனித தலங்களுக்கு செல்கின்றேன், ஒருபோதும் அது புனித தலங்களும் இல்லை, அங்கிருந்து உங்களுக்கு நன்மைகளும் இல்லை, மோட்சமும் இல்லை, விமோச்சனமும் கிடையாது. இந்த உலகத்தில் விமோச்சனமும் கிடையாது, மறு உலகத்தில் மோட்சமும் கிடையாது. இருதயத்தை தவறிவிடும் பொழுது வெகு தூரம் கடந்து சென்று விட்டீர்கள். இறைவனையும் கைவிட்டீர்கள், இறை உணர்வுகளையும் கைவிட்டீர்கள், உள்ளத்தையும் கோயிலாக மதிப்பதிலிருந்து தவறவிட்டீர்கள், வெளியேறினர்கள், வெகு தூரம் கடந்து சென்று விட்டீர்கள். நீங்கள் கடந்து சென்று விட்ட தூரத்தை கடந்து மீண்டும் உள்ளத்தில் வராத வரையில் கடவுள் இல்லை உங்களுக்கு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மனிதர்களை நம்பி சீர்கட்டு இன்று வரையில் எந்த ஒரு பாதையும் தெரியாமல் குருட்டு வழிகளில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோமே, பொருள் அடிப்படையில் பார்த்தால் மட்டும்தான் நம்புவேன் என்று. இறை நம்பிக்கை உங்களிடம் கேட்கின்றேன், கடவுள் உங்களுடைய உள்ளத்தை பார்ப்பாரா, உங்களுடைய உருவத்தை பார்ப்பாரா? உங்களுடைய பணிவும் உங்களுடைய பக்தியும் உங்களுடைய உள்ளட்சமும் நியாய உணர்வுகளும் மனசாட்சியும் மனிதாபிமானமும் மனிதத்தன்மையும் என் பக்கம் பயம் இருக்கிறதா என்ற அந்த உணர்வையும் உள்ளத்தை கவனிப்பாரா, உருவத்தை கவனிப்பாரா? அப்படியானால் உள்ளத்தினால் ஆன வழிபாடுகளை விட்டுவிட்டு எதற்கு உருவ வழிபாடை கொண்டு நீங்கள் இறைவனை திருப்திப்படுத்தலாம் என்று எண்ணுகின்றீர்கள்? உருவ வழிபாடு என்பது இறைவனை ஏமாற்றும் ஒரு போக்கு. ஏமாற்றி விடலாம் என்றும் எண்ணுகின்றீர்கள். நம்மை நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இறைவனை ஏமாறுபவன் இல்லை. நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோமே, நம்முடைய எண்ணங்களுடைய முடிவு அந்த நாளில் இறைவன் உங்களுக்கு இல்லை என்பதை அறிவிக்கும். துர்மரணம், ஐசியூவில் ஏற்படக்கூடிய மரணம், மனிதர்களை நம்பி அவன் உயிரை காப்பாற்றுவான் என்று நீங்கள் சென்றீர்கள். உயிரை பற்றி தெரியாதவன் என்ற உணர்வு, அந்த ஒரு உண்மையை தவற விட்டுவிட்டு அவன் உயிரை காப்பேன் என்று கூறுகின்றான். நான் அவன் உயிரை என்னுடைய உயிரை காப்பாற்றுவான் என்று நான் சொல்லும் பொழுது, உன் உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்லை, கையெழுத்து போட்டுவிட்டு உள்ளவான். நீ செத்து போயிட்டா நான் காரணம் இல்லைன்னு கையெழுத்து போட்டுவா, நான் உயிரை காப்பாற்றுவேன் வெளியில சொல்லிட்டு உள்ள வந்தோடனே நீ கையெழுத்து போட்டுவான்னு சொல்றானே, இவனையா நம்புவீங்க? இவனையா நம்புவேன்னு கேட்கும் போது ஒரு மருத்துவனை சொல்லல, மருத்துவத்தை பேசுறேன். ரெண்டும் ஒண்ணுதான், மருத்துவம். நான் மருத்துவத்தை பேசுறேன், யாரையும் குறிப்பிட்டு பேசல. அப்போ என்னை கொலை செய்ய தூண்டுறவன் இவன் மோசமானவனா, கொலை செஞ்சவன் மோசமானவனா? நோயாளி மோசமானவனா, டாக்டர் மோசமானவனா? யார்? கொலை செய்யறது குற்றம் சொன்னா கொலை செய்ய தூண்டுறது பெரும் குற்றம். குற்றவாளி யார்? இப்போ இந்த குற்றத்திற்கு நாம் ஆளாகிட வேண்டாம். ஒருபோதும் உங்களுடைய நோய்களுக்கு மருந்துகள், மருத்துவர்கள் இது ஒரு அசிங்கமான போக்கு.
கடவுளுக்கு நேர் விரோதமான போக்கு. இதை விட்டு விலகுங்கள். காப்பாற்றினால் அவன் காப்பாற்றுவான், நிச்சயமாக காப்பாற்றுவான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. பயத்தினுடைய உச்சகட்டம் அதிர்ச்சி இல்லையா? அந்த அதிர்ச்சியில தான் மரணம். மரணத்திற்கு காரணம் மறைவான, இப்பொழுது அந்த சூட்சுமத்திற்கு வருகின்றோம், மறைவானவை அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கை என்பது. பயம்ங்கிறது பொருளா அல்லது உணர்ச்சியா? உணர்வுகள் தவறி உணர்ச்சிகளாக மாறிவிட்டன. நல்ல உணர்வுகள் இனி கிடையாது. பதட்டத்தில், அவசரத்தில் மனித உதவி நாடக்கூடிய அப்படிப்பட்ட உணர்ச்சிகளாக மாறிவிட்டன. உணர்வுகளில் இறையாற்றல் மிகு, உணர்ச்சிகளில் இறையாற்றல் போய்விட்டது. பயம் என்ற ஒன்று இறைவனுடைய ஆற்றல் முற்றிலுமாக நீங்கிவிட்டது. அந்த பயத்தினுடைய உச்சகட்டமான அதிர்ச்சி நீங்கள் ஆகும் பொழுது மரணம். ரத்தம் உறைந்து போய்விடுகின்றது, ரத்தம் நின்று விடுகின்றது. இது உண்மையா பொய்யா? இது சத்தியமா பொய்யா? 21ஆம் நூற்றாண்டு அறிவுடைய வளர்ச்சி வாழ்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ப முடியாது. பயம் ஒன்று கிடையாது சொல்ல போறீங்களா? இருக்குது. 21ஆம் நூற்றாண்டுடைய உச்சகட்ட வளர்ச்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அறிவினுடைய உச்சகட்டம். அதனால பயம்லாம் சொல்லக்கூடாது. பண்ண ஒன்று கிடையாது சொல்ல போறீங்களா? இருக்குதா? அந்த பயம் வரும்போது நெஞ்சு படப்படக்குதா இல்லையா? வேத்து ஊத்துதா இல்லையா? மூச்சு இறைக்குதா இல்லையா? என்ன அர்த்தம்? கடைசி நேரம் நெருங்கிட்டு தான் அர்த்தம். அந்த பயம் நீங்க வேண்டும். அதிர்ச்சியிலிருந்து, மரணத்திலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் மரணத்திற்கு சற்று முன்பாக பயம் என்று ஒன்று இருக்கின்றது. பயத்தினுடைய உச்சகட்டம் அதிர்ச்சியாக. அந்த பயத்துக்கு முன்னால் கவலை என்று ஒன்று இருக்கிறது. கவலை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும் பொழுது பயம் ஏற்பட்டு விடுகின்றது. ஒரு விஷயம் எனக்கு தேவை, ஆனால் அது எனக்கு முடியாது, எனக்கு கிடையாது என்று ஆகும் பொழுது ஒரு சின்ன கட்டி ஏற்படுது, லேசாக ஒரு கவலை வருது. அந்த கட்டியை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு இவர். கேன்சர் சொன்னோன்னா பயம் வருது. கவலையுடைய அதிகரிப்பு பயம். ஏன்? இந்த கட்டி எனக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாதுன்னு இறை உணர்வு இங்கே இருக்கும் பொழுது, இல்லை இது கேன்சர், கண்டிப்பாக நீ இதை சாகத்தான் செய்வேன் அவன் சொல்றதை நம்பணும். நமக்கு என்ன கேடு? எதை நம்பணும்? நல்லதையா கெட்டதையா? நல்ல வார்த்தை உள்ளுக்குள்ளேருந்து வருது, இதை நம்பாம கெட்ட பயலை நம்புறீங்களே ஏன்? அப்புறம் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். கேம்பிளிங், சூதாடிகள், இவனை நம்புறீங்களே ஏன்? எனக்கு அறிவுன்னு ஒன்று இருக்குது, ஒண்ணுமில்லைன்னு தெரிஞ்சு இந்த அறிவுக்கு எந்த விதமான விமோச்சனமும் கிடையாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த அறிவு போதும் சொல்லக்கூடிய இந்த போதையில் இருக்கக்கூடிய இந்த மனிதர்களை என்ன பண்ணுறீங்க? பெருமை என்ற போதை. எனக்கு எல்லாம் தெரியும். இந்த பெருமைங்கிற போதையில் இருக்கக்கூடிய இந்த டாக்டர்களை என்ன பண்ணுறீங்க? பிறகு முயற்சி செய்து பார்க்கலாம் என்று சொல்லக்கூடிய இந்த சூதாடிகளை, டாக்டர்களை ஏன் நம்புறீங்க? நல்லதாக சுகமாகணும்னு இருக்க, சுகமாகாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவன்ட்டு என்ன வேலை? நல்லதுக்கு மேல கெட்டதை ஏன் நம்புறீங்க? வழிகேடு உறுதியாகிவிட்டது. கவனம் தவறியதன் காரணமாக மரணம். கரணம் தப்பினால் மரணம் அபாரம் இல்லை, கவனம் தப்பினால் மரணம், இழிவும் வேதனையும். எனவே நல்லறிவுடையவர்களே, உங்களுடைய மனதின் பக்கம் திரும்புங்கள். மனதில் உங்களுக்கு உணர்வுகள், அமைதியும் ஆறுதலும் மிக முக்கியம். அந்த மனதில் இருக்கக்கூடிய அமைதியும் ஆறுதலும் தவறுமானால் உணர்ச்சிகள் பெருக்கெடுக்கும். உணர்ச்சிகளுடைய ஆரம்பம் கவலை. கவலை உங்களுடைய உயிரை போக்கும், உங்களுடைய உயிரை பாதிக்கும். கவலையோடு வாழ்ந்தால் நல்லபடியாக வாழ்ந்தாமா அல்லது உயிர் பாதிக்கப்படுமா? உயிரோட்டம் பாதிக்கப்படுமா? கவலையுடைய உச்சகட்டம் பயம் என்றாகும் பொழுது இந்த பயங்களை வாழ வைக்குமா? எந்த நேரத்திலும் மரணத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய அளவுக்கு அந்த பதட்டம் அதிகமாகுமா? இருதயம் அந்த பயத்தினுடைய உச்சகட்டம் நிச்சயமாக மரணம் தான். நீங்கள் செத்து கொண்டிருப்பது மரணத்தின். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தவணை முடிவதற்கு முன்பாகவே நோயோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மரணம் நமக்கு சமீபமாக இருக்குமா, தூரமாக இருக்குமா? அல்லது நோயில்லாமல் சுகமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மரணம், என்னுடைய வாழ்க்கையினுடைய தவணை அதிகமாகுமா அல்லது குறையுமா? நோயும் இல்லை, நொடியும் இல்லை, எதுவும் இல்லை, என்னுடைய கவலை இல்லை, எனக்கு பயம் இல்லை, அமைதியான சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய உயிரோட்டம் நல்ல நிலையில் இருக்குமா, பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்குமா? இந்த நிலையில் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை தவணை அதிகமாகுமா, குறையுமா? என்னுடைய முழு வாழ்க்கையும் நான் அடைய முடியும். விதிக்கப்பட்ட அந்த நேரத்தை நான் அடைய முடியும். ஆனால் இதற்கு மாறாக
கவலையிலும் பயத்திலும் பதட்டத்திலும் குழப்பங்களிலும் கலவரங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த உயிரோட்டத்தில் என் உடலெல்லாம் சிதைந்து நோய்களால் நான் பாதிக்கப்பட்ட நிலையில், ஒன்றுக்கு மேற்பட்ட நோய்களால், அந்த நோய்களும் அதிகமாகிக் கொண்டிருக்கிற நிலையில், இவ்வளவு வேதனையும் தாங்கிக் கொண்டு வாழக்கூடிய நிலையில் நான் மரணிக்கின்றேன். இது என்னுடைய தவணைக்கு முன்பாக நான் அடையக்கூடிய மரணமா அல்லது தவணை அடைந்துவிட்ட மரணமா? என்னுடைய மரணம் அதனை நான் சமீபமாக அமைத்துக் கொண்டேனா அல்லது என்னுடைய வாழ்க்கையுடைய தவணை முடியும் வரைக்கும் நான் என்னுடைய முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்து மரணித்தேனா நோயோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது? எது சரி? நோயோடு வாழும் பொழுது என் வாழ்க்கை தவணை காலம் சுருங்குகிறது, அப்படித்தானே? நோய் இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கை தவணை காலம் அதனுடைய குறிப்பிட்ட தவணையை முடிக்கிறது. இதுதானே சரி? இப்போ இவன் சொல்லிட்டு இருக்கானே, எங்களுடைய மருந்துகளின் காரணமாக லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கானே, இது தப்பான அபிப்பிராயமா பொய்யானது? நான் உண்மையானது. முன்னெல்லாம் 60 வயசு இறந்தாங்க, இப்போல்லாம் 80 வயசு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவனை பொறுத்த வரைக்கும் கோமாவில் மூச்சு இழுத்துட்டு இருந்தாலும் அது 20 வருஷமானாலும் அதுவும் வாழ்க்கையோட சேர்ந்துடும். இப்படிப்பட்ட இறைவனுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் பெருமையோடும் அகம்பாவத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த மருத்துவத்தையும் மனிதர்களுமே பின்பற்றுவீர்கள். இனியும் உங்களுடைய மனதுக்கு சுகம் வேண்டும். உடல் சுகத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். மனதினுடைய சுகம்தான் உள்ளத்தின் சுகம், உள்ளத்தின் சுகம்தான் உடலின் சுகம். மனதின் சுகம்தான் உள்ளத்தின் சுகம், உள்ளத்தின் சுகம்தான் உயிரோட்டத்திற்கு அடிப்படையாக அமைந்திருக்கக்கூடியது என்பதை இன்று அறிந்து கொள்ளுங்கள். அந்த உயிரோட்டத்தை சிதைப்பது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழகான பொறுமையும் அமைதியும் இருக்கக்கூடிய அந்த குணம் தவறிவிட்டது. அந்த குணம் தவறும் பொழுது உணர்ச்சிகள், கவலையும் பயமும் கோபமும் அவசரமும் ஆத்திரமும் மகிழ்ச்சியும் கூட உணர்ச்சி தான், அது நன்மை அல்ல. அமைதி மகிழ்ச்சி, இந்த இரண்டில் எது உணர்வு எது உணர்ச்சி? மகிழ்ச்சி என்பது உணர்ச்சியாக இருக்கின்றது. ஒரு துக்கமான இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல மகிழ்ச்சியோடு போக முடியாது. ஆனால் அமைதின்னு ஒன்று இருக்கும்போது எந்த சூழ்நிலையும் அது பொருந்துவாங்க. சத்தியத்தோடும் உண்மையோடும் வாழணும்னு சொன்னால் அந்த அமைதி இருந்தால் மட்டும்தான் முடியும். மகிழ்ச்சி இருந்தால் துக்கமான ஒரு இடத்துக்கு போகும்பொழுது நான் பொய்யாக என்னை மற்றவர்களை ஏமாற்றும் விதமாக நான் ஒரு நடிப்போடு செல்ல வேண்டும், மகிழ்ச்சியோடு இல்லை என்று காட்டிக்கொண்டு. ஆனால் அமைதியாக இருக்கும் பொழுது அந்த அமைதியான சூழ்நிலை எந்த காலத்திற்கும் பொருத்தமானது. மகிழ்ச்சியும் உணர்ச்சியினுடைய வடிவம் அது கூடாது. பெரும் மகிழ்ச்சி என்பது கூடாது. மகிழ்ச்சியினுடைய திளைத்தலில் சில பேருக்கு இருதயம் நின்று போயிருக்கும். பெருமகிழ்ச்சியில் இருதயம் நின்று போயிருக்கும். அதனையும் நாம் அறிய வேண்டும். மகிழ்ச்சி என்பது நன்மையான ஒரு உணர்வு அல்ல, அது நமக்கு கேடான உணர்ச்சியினுடைய இன்னொரு பரிமாணம். கவலை எப்படியோ அதே போன்ற மகிழ்ச்சி கெட்டது. பெருங்கவலையும் பெருமகிழ்ச்சியும் கூடாது, அந்த உணர்ச்சிகளின் வடிவம் கூடாது. எனவே கவலை, துக்கம், பயம், கோபம், மகிழ்ச்சி, அவசரம், ஆத்திரம் எதுவும் வேண்டாம். அமைதியும் நிம்மதியும். பொறுமையாளர்களுக்கு இது ஒரு நற்செய்தியாகும். நாம் உணர்ச்சிகளால் உந்தப்பட வேண்டாம். பொறுமையை மேற்கொள்ளுங்கள், உணர்வுகள் திரும்பும். அங்கு உங்களுடைய இறை சக்தி ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை உங்களுடைய உயிரோட்டத்திற்கு பாதுகாப்பு. நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம் மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கடைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான புத்தகம்
நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம் பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டராங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.